வணக்கம் நண்பர்களே. நான் டெய்லி என் வீட்டுல இருந்து ரொம்ப ஹாப்பியா தாங்க வெளியே போறேன். ஆப்போசிட்ல வர்ற பர்சன் என் டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு நாள் ரொம்ப மோசமா போயிருது எனக்கு அப்படின்னு வருத்தப்படுற ஆளா நீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. இது உணர்வுகளின் வழியாக உறவுகளை மீட்டெடுக்கும் பயிற்சி. இது டே 5 செஷன் 5. இன்னைக்கு கம்யூனிகேட் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதை தான் நீங்க பார்க்க போறோம். நான் ரீசெண்டா சென்னைக்கு போயிருந்தேன். அங்க ரேபிடோ ஓட்டுற ஒரு பர்சன் கிட்ட புக் பண்ணிட்டு அவர் கூட டிராவல் பண்ணேன். அது ஒரு 20 நிமிஷம் டிராவல். அவரோட பேசிட்டு இருக்கும் போதேவும் வழக்கம் போல நம்ம நிறைய அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட இல்ல புது நபர்கள் கூட பழகிறது ரொம்ப பிடிக்கும். பேசிட்டே போயிட்டே இருந்தேன். அப்படி பேசும்போது நிறைய விஷயம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. அப்படி அவர் டிஸ்கஸ் பண்ண போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சார் நீங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுட்டு என்கிட்ட பேசுறீங்க, இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், வேற என்னைய மாதிரி இல்லாம வேற மாதிரி வந்தா என்ன மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா சார், சில நபர்கள் சில பேசஞ்சர்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்க ஹெல்மெட் மாட்ட மாட்டாங்க, என் பாடி டச் ஆகக்கூடாதுன்றதுக்காக என்னை வேற ஏதோ ஒரு மாதிரியை பார்த்துட்டு தள்ளி நிற்பாங்க, விகரஸா பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு அமௌண்ட் நான் கேட்கிறேன் அப்படின்னா அந்த பில் அமௌண்ட்டுக்கு மேல டிப்ஸோ எதுவுமே தரமாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு சந்திக்கும் பொழுது ரொம்ப எரிச்சலாகவும் கோபமாகவும் அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி டென்ஷனா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு பேர் தான் சைக்காலஜில ஈகோ கிளாஸ் அண்ட் ஐடென்டிட்டி இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பத்தி நாமே தாழ்வா நினைச்சுக்கிட்டு அவங்க தாழ்வா நினைக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். இத எப்படி சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னா, கிரவுண்டிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வர்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸ எவ்வளவு பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவங்க கிட்ட நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ற அவசியம் இல்லவே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். பிளஸ் அவங்க எப்படி நம்மளை நடத்துறாங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த டிஸ்டன்ஸ்ல நம்ம கீப் அப் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அவருக்கும் தொந்தரவு இல்லை, நமக்கும் தொந்தரவு இல்லை. அந்த நாள் எப்பயும் போல ஹாப்பியாவே போயிடும். இன்னைக்கு புதுசா ஒரு பிராக்டிஸ் பண்ணுவோமா? குறிச்சுக்கோங்க. அதாவது நீங்க சமீபத்துல பார்த்த இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் உங்களை டென்ஷன் ஆக்கின ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தா அதை எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த நிகழ்வின் போது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு, எரிச்சலா, கோபமா, வருத்தமா அப்படிங்கறதையும் எழுதிக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் இனிமே அவர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் எழுதி எனக்கு அனுப்பி வைங்க. பயிற்சி செய்வோமா? நான் உங்கள் பழனிக்குமார், மிஸ்டர் போக்கஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ட் கோச். வாங்க உங்க வாழ்க்கையை ஆசை ஆசையா வாழ்ந்து ஜெயிக்கலாம். நன்றி.